ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இயக்கியோட நடிப்பில் டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் வேர்ல்டு வைடாக செம்ம ஹைப் இருக்க குட் பேட் அக்லி படத்தோட டீசர் இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஹைப்னா சும்மா சாதாரணமான ஹைப்பெல்லாம் இல்லைங்க, மக்கா சும்மா இன்டர்நேஷனல் லெவல் ஹைப் இருக்குங்க இந்த படத்துக்கு. லாஸ்ட் வீக் ட்விட்டரில் கோ பேக் மோடி கோ பேக் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டேக் எப்படி வேர்ல்டு வைட் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்ததோ அதே போல் இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசர் அப்படின்ற ஹேஷ்டேக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைட் டாப் 10ல் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மகத்தான சாதனையை படைச்ச பெருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ் தான் சேரும். இந்த படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றனால தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல ஃபேன் சைடு இருந்து கட் அவுட்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஒரு 50-55 தியேட்டர்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணிக்கு இந்த குட் பேட் அக்லி படத்தோட டீசரை ஸ்கிரீன் பண்ண போறாங்க. இந்த டீசரை பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர்கள் தியேட்டருக்கு வர இருக்கிறதுனால கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ அதனால தியேட்டருக்கு போய் டீசர் பார்க்க பிளான் பண்ணியிருக்க ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்துங்க, என்ஜாய் பண்ணுங்க, டான்ஸ் எடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளினை அங்கே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா எதாவது தப்பாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏகேயோட பேர் எடுத்து தான் ஹேட்டர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ கேர்ஃபுல். அடுத்துதான் இந்த படத்துக்கு யாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தது. ஜிவி பிரகாஷா இல்லை டிஎஸ்பியா அப்படின்னு சொல்லிட்டு யார் மியூசிக் போடுறாங்க அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே சுற்றி இருந்தோம். பட் அந்த குழப்பத்துக்கெல்லாம் நம்ம ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத டிஎஸ்பி அவர்கள் ட்வீட் போடல. ஆனால் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் செம்ம எனர்ஜியோட அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இதன் மூலியமாவே கன்ஃபார்ம் ஆகுது இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் அப்படின்றது. ஸ்டார்டிங்ல தேவிஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ திடீர்னு நம்ம ஜிவி எதுக்கு மியூசிக் டைரக்டர் மாத்தினாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி ஆதிக் அவரோட வைபுக்கு டிஎஸ்பி அவர்கள் செட் ஆகாம இருந்ததுனால என்னவோ தெரியல. இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு. இந்த மாற்றமும் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமான மாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஆதிக் அவர்கள் எடுத்த மார்க்கண்டனி படத்தோட மியூசிக் எல்லாமே கேட்டிருப்பீங்க, செம்ம வைபா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மொரட்டு வைபை இந்த படத்தில் எதிர்பார்த்து தான் நம்ம ஜிவி வந்ததுக்கு சந்தோஷப்படுறாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ். ஸோ உங்களுக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் டைரக்டர் இருக்கிறது ஓகேவா, இல்லை டிஎஸ்பி பண்ணியிருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுடுங்க. ஆகிய ஒரு ஒர்த்தியான மஜாவான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப் மாமே.